சொல்லலாம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலோட நேம் விவேகா ஸ்டடி பார்க். சுவாமி விவேகானந்தரோட நேம் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சர்வீஸ், எஜுகேஷன் சர்வீஸ் செய்யணும்னு சொல்லிட்டு இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். காம்படேட்டிவ் எக்ஸாம் ஆப்டிடியூட்டும் ரீசனிங்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியும். அது எங்களால் முடிஞ்ச வரையும் எவ்வளோ சிம்பிள் பண்ணி தரணுமோ உங்களும் ஒரு எஃபிஷியன்ட் ஸ்டூடெண்ட்டாக மாற்றுறது தான் எய்ம். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் சாப்டர் LCM and HCF. இந்த ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கும். நம்பர்ஸில் ஒரு சின்ன பார்ட் LCM and HCF. அப்போ அதில் இப்போ லாஸ்ட் குரூப் 4ல் கூட LCM and HCFலாம் நிறைய கொஷின் கேட்டிருந்தாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டரே நம்ம LCM and HCF வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் ஃபர்ஸ்ட் LCMோட எக்ஸ்பான்ஷன் பார்ப்போம். இப்போ LCMனா என்னென்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள். லீஸ்ட் காமன் மல்டிபிள். அப்போ தமிழில் என்ன சொல்லுவோம்? மீச்சிறு பொது மடங்கு. மீச்சிறு பொது மடங்கு. ஓகேவா? அப்போ இந்த எக்ஸ்பான்ஷன் வச்சு ரெண்டு நம்பர் எடுத்து போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 8,12 அந்த ரெண்டு நம்பருக்கு LCM கண்டுபிடிப்போம். LCM இப்போ நீங்கள் ஷார்ட்கட்டில் டக்குன்னு சொல்லிடுவீங்க இது என்ன LCM அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த எக்ஸ்பான்ஷன் பை டெஃபினேஷன் என்ன சொல்லுது, ரெண்டு நம்பருக்கும் LCMத்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இதுக்கு LCM கண்டுபிடிக்க போகிறது ஸ்கூல் டேஸில் பை டெஃபினேஷன் யூஸ் பண்ணி எப்படி நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் சின்ன வயசுலன்றது தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். அப்புறம் ஸ்பீட் பண்ணிக்கலாம், ஷார்ட்கட்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? மீச்சிறு பொது மடங்குனா ரிவர்ஸ் வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் மடங்கு எழுதுங்க, அப்புறம் பொது மடங்கு பாருங்க, அதில் மீச்சிறு என்ன சூஸ் பண்ணோம். அப்போ 8ஓட மடங்கு எழுதுறோம். 8 மடங்கு. 8 மடங்குலாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், மடங்குனா 8ஆம் வாய்ப்பாடு சொல்லணும். ஓகே, 1 8, 2 8, 14, 3 8 24, 4 8 32, 5 8 40 அனுப்புவோம். அப்படி போயிட்டே இருக்கும். அப்போ மல்டிபிள்ஸ் அப்படின்னாலே நம்ம டேபிள் சொல்லணும். 8th டேபிள் நம்ம எழுதணும். ஓகேவா? அப்புறம் 12 மடங்கு. 12 மடங்கு. 12 மடங்கு என்ன சொல்றதுக்கு? 12, 24, 36, 48 அனுப்புவோம். அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேவா? அப்போ இது ரெண்டுத்துல எதை சொல்றதுன்னா, ஃபர்ஸ்ட் மடங்கு எழுதியிருக்கோம். மடங்கு அப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்? நீங்க பொதுவான மடங்கு எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்துலையும் யாரெல்லாம் பொதுவாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இங்கே 24 பொதுவாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் அதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி போயிட்டே இருந்தீங்கன்னாக்கா என்ன ஆகும்? அடுத்த ஒரு நம்பர் பொதுவாகும். இப்போ 8 மடங்கு 8 கொஞ்சம் நீங்கள் அடுத்த நம்பரை போட்டிங்கன்னா 48 வரும். அண்ட் ஸோ போயிட்டே இருக்கும். அப்போ இங்கே 48 என்ன இருக்குது? காமன். ஒன்று டேபிள்ஸை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்ல காமன் ஃபேக்டர்லாம் கிடச்சிட்டே இருக்கும். மல்டிபிளில் காமனாக இருக்கிறதெல்லாம் கிடச்சிட்டே இருக்கும். இந்த காமனில் காமன் பார்த்துட்டோம். காமனில் எதை இருக்குன்னா மீச்சிரு. இப்போ 48 பெருசா இல்லை 48 சின்னதா இல்லை 24 சின்னதான்னு சொல்லிட்டு எது சின்னதாக இருக்கோ அதை தான் சூஸ் பண்ணணும். அதுதான் மீச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் மடங்கு எழுதணும், அப்புறம் அதில் பொதுவாக இருக்கிறதெல்லாம் ப்ராக்கெட் பண்ணணும். அது அப்புறம் எதை எழுதுறோம்னா அதில் லீஸ்ட் நம்பரை சூஸ் பண்ண போகிறோம். அதுதான் LCM சொல்லுது. ஓகேவா? அப்போ LCM of 8,12 equal to 24. LCM of 8,12 equal to 24. அப்போ இந்த 24க்கும் இந்த ரெண்டு நம்பர் 8,12க்கும் என்ன ரிலேஷன்ஷிப்ன்றது தான் ரியல் டெஃபினிஷன். ஓகேவா? அப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு அது என்ன ரிலேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 24 is the least number. 24 is the least number. 24 is the least number which can be divisible by 8 and 12. அப்படின்னா 8ஆலையும் 12ஆலையும் டிவைட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பர், 8ஆலையும் 12ஆலையும் வகுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பர் யாருன்னு கேட்டால் 24. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன். அப்போ 8ஆம் வாய்ப்பாலையும் அடிப்படணும், 12ஆம் வாய்ப்பாலையும் அடிப்படணும். அடிப்படக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பர் எதுன்னு சொல்லி கேட்டால் 24. 24 is the least number which is divisible by 8 and 12. 8 and 12. Okay, இது டெஃபினிஷன். அப்போ 8ஆலையும் 12ஆலையும் அடிப்படக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பர் 48, செகண்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் 24, செகண்ட் நம்பர் 48 அண்ட் ஸோ அப்படியே போயிட்டே இருக்காது. அப்போ இதில் இந்த ரிலேஷன்ஷிப் நிறைய பேர் தெரியும். இதை வச்சு நிறைய ஷார்ட் கட்ஸ் இருக்கு. LCM எடுக்கிற ப்ராசஸ் தெரியும். LCM எடுக்க சொன்னால் எல்லாரும் LCM எடுத்து காட்டுவாங்க சிந்தட்டிக் டிவிஷன்ல. அப்போ இந்த 8க்கும் 12க்கும் இந்த 24க்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னா இந்த டயலாக் தான் ரிலேஷன்ஷிப். அப்போ 8ஆலும் 12ஆலும் வகுப்படக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பர் எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 24 அப்படின்னு சொல்லணும். இது LCM.
இப்போ இதை நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமில் யூஸ் பண்ணுறதா என்ன பண்ணுவீங்க, சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணுவீங்க. சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணி 8, 12 எந்த டேபிளில் கேன்சல் பண்ணுவோம்னா 2 டேபிளில். இதெல்லாம் நேராக 4 டேபிள் அடிக்கலாம். ஜஸ்ட் தெரியலனா 2 டேபிள் அடிக்கிறோம். இது 4 டைம்ஸ், இங்கே 3 டைம்ஸ், அப்படி 6 டைம்ஸ். அகெயின் 2 டேபிள் அடிக்கிறோம். 2 டைம்ஸ், 3 டைம்ஸ். ஓகேவா? இப்போ இது ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் என்னன்னா 1. இதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ண தேவை, இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி வேண்டியதான். அப்போ LCM ஈக்குவல் டு 2 × 2 × 2 × 3 ஈக்குவல் டு 24. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பண்ணிக்குவோம். அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் இதில் இந்த ஃப்ரேமில் இந்த போர்டில் இந்த ஃப்ரேமில் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா ரெண்டு நம்பரோட எல்சிஎம்க்கும் அந்த நம்பருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதான் எல்சிஎம்மோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ. அடுத்து HCFனா என்னன்னு பார்க்கலாம். HCFோட எக்ஸ்பான்ஷன் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகேவா? தமிழ் சொல்ல தந்தா மீப்பெரு பொது வகுத்தி, வகுத்தின்னு சொல்லலாம், இல்லைன்னா காரணின்னு சொல்லலாம். ஓகேவா? ஃபேக்டர்ஸ்க்கு வகுத்தின்னு சொல்லலாம், இல்லை காரணின்னு சொல்லலாம். அப்போ மீப்பெரு பொது வகுத்தி அல்லது மீப்பெரு பொது காரணி. அப்போ இதே போல ரெண்டு நம்பர் நம்ம எடுத்த நம்பரே எடுத்துக்கோங்க. ரெண்டு நம்பர் எடுத்துக்குவோம். 8, 12. அப்போ 8 12 வகுக்கக்கூடிய நம்பர். அங்கே என்ன பண்ணோம்னா 8க்கும் 12க்கும் LCM 24 பார்த்தோம். 24 8 12 டிவைட் பண்ணணும். 24 is the least number, means first number. First number யாரால டிவைட் ஆகுது? 8ஆல வகுப்படும், 12ஆல வகுப்படும். ஓகேவா? இங்க என்ன பண்ணணும்னா இவங்க ரெண்டு பேரும் வகுப்படு என்ன இருப்பாங்க, இவங்களை வகுக்கக்கூடிய மீப்பெரு வகுத்தி கண்டுபிடிக்கணும். எப்பயும் போல ரிவர்ஸ்ல இருந்து வாங்க. ஃபர்ஸ்ட் வகுத்தி கண்டுபிடிங்க, அப்புறம் அதுல காமன் ஃபேக்டர் பாருங்க, அப்புறம் அதுல இது பாருங்க மீப்பெரு பாருங்க. ஓகேவா? 8 வகுத்திகள் 1, 2, 4, 8. அடுத்து 12 வகுத்திகள் 1, 2, 3, 4, 6, 12. ஓகேவா? அப்போ அங்க ஃபர்ஸ்ட் எல்சிஎம் என்ன மடங்கு எழுதி காமன் பார்த்தோம். இங்க வகுத்தி எழுதி பொதுவானதெல்லாம் பார்க்கணும். ஓகேவா? அப்போ பொதுவானது எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணுங்க. 1, 1, 2, 2, 4, 4. இதெல்லாம் காமன் ஃபேக்டர்ஸ். இந்த காமன் ஃபேக்டர்ல எதை சார் சூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டா மிகப்பெரிய காமன் ஃபேக்டர் சூஸ் பண்ணணும். மீப்பெரு வகுத்தி. அப்போ 1 பெருசா 2 பெருசா 4 பெருசான்னு கேட்டா 8, 12ஓட HCF 4 அப்படின்னு வரும். ஓகேவா? இப்போ இங்க என்ன டைலாக் அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம எல்சிஎம் பார்க்க சொல்ல 24 வந்தது. 24 8 12 டிவைட் பண்ணும். இங்க ரிவர்ஸ், இவங்க ரெண்டு பேரும் என்னவா இருப்பாங்கன்னா வகுப்படு என்ன இருப்பாங்க, இங்க வகுத்தி. ஏன்னா நம்ம கண்டுபிடிக்கிறதே வகுத்தியில் தான் கண்டுபிடிச்சோம். அப்போ இந்த 4 தான் 8ஐயும் அடிக்கும் 12ஐயும் அடிக்கும். ஓகேவா? அப்போ இது என்னன்னா 8ஆல் 8 மற்றும் 12ஐ வகுக்கக்கூடிய, இங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்டு, வகுக்கக்கூடிய மீப்பெரு வகுத்தி. மீப்பெரு வகுத்தி எதுன்னு சொல்லி கேட்டா 4. ஓகேவா? அங்க எல்சிஎம் கண்டுபிடிச்சு சொல்ல 24 வந்து வகுப்படு எண்ணாகவும் 8 12 வகுத்தியாகவும் ஆக்ட் ஆகும். ஆனா HCF கண்டுபிடிச்சு சொல்ல இந்த 8 12 வகுப்படு எண்ணாகவும் 4 வந்து என்னது 4 HCF வந்து வகுத்தியாகவும் ஆக்ட் ஆகும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ். ஓகேவா? அப்போ 24க்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யார் வகுப்படு எண் யார் வகுத்தி, இந்த டிஃபரன்ஷியேஷன் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இதே போல இதை நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டுபிடிக்க என்ன பண்ணுவீங்க, சிந்தட்டிக் டிவிஷன்ல யூஸ் பண்ணுவீங்க. 8 12 இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் 4, இது 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். அகைன் இவங்க ரெண்டு பேரும் நீங்க ஒரு ஃபேக்டர் எடுத்தீங்கன்னா 1ஆல் தான் டிவைட் பண்ணும். அதனால அப்படியே ஸ்டாப் பண்ணிக்குவோம். ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இது HCF ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகேவா? அப்போ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல யூஸ் பண்றதா சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னா கரெக்டாக டெஃபினிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு டெஃபினிஷன் என்ன சொல்லுது, அந்த HCFக்கும் அந்த ரெண்டு நம்பருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், LCMக்கும் அந்த ரெண்டு நம்பருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்ன்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே, நம்ம எடுத்துக்கிற நம்பர் 8, 12 இந்த ரெண்டு நம்பர் எடுத்துட்டோம். இந்த ரெண்டு நம்பருக்கும் LCM எடுத்தோம். LCM 24 வந்தது. HCF 4 வந்தது. ஓகேவா? இந்த ரெண்டு பேரையும் கன்சிடர் பண்ண சொல்ல 24 is the first number or least number. 24 is the முதல் எண் இல்லைன்னா மீச்சர் எண்.
மீச்செரி யாரால வகுப்படக்கூடிய 8ஆலையும் 12ஆலையும் வகுப்படக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பர், 8ஆலையும் 12ஆலையும் வகுப்படக்கூடிய மீச்செரி எண். இப்படி எப்படி வேணாலும் நேம் கொடுத்துக்கலாம். அப்போ இந்த டெஃபினேஷன் நல்ல மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. 24 ஆனது 8 மற்றும் 12ஆல் வகுப்படக்கூடிய மீச்சிறு எண். அப்போ இதுல என்ன கிளாரிட்டி இருக்கணும்னா, இந்த 24க்கு என்ன ஆக்ட் ஆகுது, 8 and 12 என்ன பொசிஷன் எடுத்துக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ 24 என்னவா இருக்குது சார் அப்படிங்கிறா வகுப்படி என்ன மாறும், இவங்க 2 பேரும் என்ன இருப்பாங்கன்னா வகுத்தியா இருப்பாங்க, வகுத்தியா இருப்பாங்க. இதுதான் டிஃபரன்ஸ். இங்க வகுப்படக்கூடிய மீச்சிறு எண் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இங்க வர சொல்ல என்ன ஆகுதுன்னா 8 மற்றும் 12ஐ வகுக்கக்கூடிய மீ பெரியன் 4 அப்படின்னு மீ பெரியன் 4. அப்ப இங்க இந்த இடத்துல 8ம் 12ம் வகுப்படி என்ன மாறுவாங்க, இந்த 4 வகுத்தியா மாறும். இதுதான் கீ டிஃபரன்ஸ். 2 பேருக்கு இருக்கிற டிஃபரன்ஸ், யார் வகுப்படிய யார் வகுத்தின்றது. ஓகேவா? அப்போ இந்த 8,12க்கு நீங்க எல்சிஎம் எடுத்துங்க. எல்சிஎம் இவங்க 2 பேரோட பெரியவர், எல்சிஎம் 2 பேரோட பெரியவர். அதே 8,12க்கு ஹெச்சிசிஎஃப் எடுத்துங்க. ஹெச்சிசிஎஃப் கண்டிப்பா எப்படி இருப்பாங்கன்னா இவங்க 2 பேரோட சின்னவங்களா இருப்பாங்க. ஓகேவா? இது எல்சிஎம். ஓகேவா? அப்ப நம்பர் மாற சொல்ல இந்த ஈக்குவாலிட்டி என்ன ஆகும்னா ஈக்குவலா கூட வரும். அது நீங்க எடுத்துக்கிற 2 நம்பரோட ஹெச்சிசிஎஃப் என்ன இருக்கலாம்னு கேட்டா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 8,8 எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன். 8,8க்கு எல்சிஎம் எவ்வளோன்னு கேட்டா 8 தான். அதே 8,8க்கு ஹெச்சிசிஎஃப் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டா இங்க ஈவனா வந்து நிற்கும். அப்ப இதுக்கு ஹெச்சிசிஎஃப் என்ன வரும்னா 8 தான். அப்போ சம்டைம்ஸ் எல்லாம் ஈக்குவலா வருவாங்க. இல்லைன்னா இந்த ஆர்டர் எப்படி இருக்குன்னா ஹெச்சிசிஎஃபோட இந்த 2 நம்பரும் பெருசா இருக்கும், இந்த 2 நம்பரோட யார் பெருசா இருப்பான்னு கேட்டா எல்சிஎம் பெருசா இருப்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அப்ப இனிஷியலா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எல்சிஎம்னா என்ன, ஹெச்சிசிஎஃப்னா என்ன. எல்சிஎமோட எக்ஸ்பான்ஷனே எல்சிஎம் கிடையாது, எல்சிஎம் கண்டுபிடிக்கிற ப்ராசஸ் எல்சிஎம் கிடையாது. எல்சிஎம் அந்த 2 நம்பருக்கும் எல்சிஎம்க்கும் அந்த 2 நம்பருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அது சொல்ல பழகிக்கணும். ரிலேஷன்ஷிப் யார் வகுத்தி யார் வகுப்படுங்க. அடுத்து ஹெச்சிசிஎஃப்னா என்ன, ஹெச்சிசிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கிறது 2வது விஷயம். ஹெச்சிசிஎஃப்க்கும் அந்த 2 நம்பருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? அப்ப சம்டைம்ஸ் எப்படிலாம் இது ஒர்க் ஆகும்னு கேட்டா, இதோட அப்ளிகேஷன் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு பால் ஒரு 8 லிட்டர்ல பால் வச்சிருக்கோம், இன்னொரு கேன்ல 12 லிட்டர் பால் அப்படி வச்சிருக்கோம். ஓகேவா? அப்ப இந்த 8 லிட்டர் பாலையும் 12 லிட்டர் பாலையும் நம்ம ஒரே கேன்ல மாத்துறோம் அப்படின்னு சொல்லி கேட்டா, அப்போ நீங்க என்ன மாதிரி பெரிய மெஷர்மெண்ட் வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லுங்க. 8 லிட்டர் ஊத்தினாலும் அந்த கேன் நிறையணும், 8 ஊத்தினாலும் 12 ஊத்தினாலும் அந்த கேன் நிறையணும். அப்படின்னா உங்களுடைய பெரிய மெஷர்மெண்ட் கேன் என்னவா இருக்கணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா எல்சிஎமோட மடங்கா இருக்கணும். அது 24 லிட்டர் கேனா இருக்கணும், பெரிய கேன். அப்ப 24 லிட்டர் கேன்ல 8 லிட்டர் கேனை நீங்க எத்தனை வாட்டி போடலாம்னா 3 கேன் ஊத்தினா 24 ஆயிடும். அதே போல 24 லிட்டர் கேன்ல 12 லிட்டர் பால் இருக்கிற கேனை ஒரு 2 கேன் போட்டீங்கன்னா ஃபில் ஆயிடும். ஓகேவா? அப்ப இது போல அப்ளிகேஷனுக்குலாம் யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா எல்சிஎம் யூஸ் பண்ணுவா. சேம் அப்ளிகேஷன் இதே போல விஷயத்துக்கு எதுக்கு வரும்னா ஹெச்சிசிஎஃப்க்கும் இது போல அப்ளிகேஷன் வரும். அதை பின்னாடி எல்லாம் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எல்சிஎமோட பேசிக் ஐடியானா, ஹெச்சிசிஎஃபோட பேசிக் ஐடியானா இவங்க 3 பேருக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப், அந்த ஆர்டர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு 2 நம்பர் எடுத்துட்டீங்கன்னா இந்த 2 நம்பரோட எல்சிஎம் இது ஹெச்சிசிஎஃப். 2 இது போல ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டரா இருப்பாங்க. இல்ல சம்டைம்ஸ் இவங்க 2 பேரும் ஈக்குவலா இருந்தாங்கன்னா இது எப்படி இருப்பாங்கன்னா இந்த மாதிரி ஆர்டர்ல இருக்கும். 2 ஈக்குவலாவும் இருக்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன். ஓகே? குரூப் 4ல கூட கேட்டிருக்காங்க. குரூப் 4ல இது போல ரிலேஷன்ஷிப்லாம் நிறைய கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க டெப்தா இது மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சிங்கன்னா தான் அந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். இப்பெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் எப்படின்னா ஒரு 2 நம்பர் கொடுத்துட்டு எல்சிஎம் சொல்லுங்க ஹெச்சிசிஎஃப் சொல்லுங்கன்னு கேட்கறதுக்கு ஏபி எல்லாம் வச்சு எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் கேட்கறாங்க. அதெல்லாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒரு கீ பாயிண்ட் கொடுப்போம். ஓகே, இப்போ நம்ம எப்பயும் போல எடுத்து அதே நம்பர் எடுத்துக்குவோம். x = 8 எடுத்துக்கங்க, y = 12 எடுத்துக்கங்க. ஓகேவா? இந்த 2 நம்பரோட HCF தெரியும்
4 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்போ இதை வச்சுட்டு என்னென்னலாம் ஐடியா வருது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, மீன்ஸ் இதை நான் நம்பராகவே கொடுத்துருக்கேன் கையில். இந்த நம்பராக இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்சிஎம் ஹெச்சிஎஃப் இந்த 2 நம்பரை வச்சு தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதனால இங்கே டாப்பில் எழுதியிருக்கேன். கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த எண்களோட ரேஷியோ, இந்த எக்ஸுக்கும் ஒய்க்கு ரேஷியோ போட்டிங்கன்னா என்ன வரும்னா எக்ஸ் இஸ் டு ஒய், எக்ஸ் இஸ் டு ஒய்னா 8 is to 12. இதை 4th டேபிளில் கேன்சல் பண்ணுவீங்க. இப்போ 2 times 3 times எந்த டேபிளில் கேன்சல் பண்ணி போட்டிருக்கோம், எந்த டேபிளில் 4th டேபிள். அந்த 4 யாரா சார் இருப்பாருன்னு கேட்டால் அது கண்டிப்பாக யாரா இருப்பாருன்னா HCF தான். நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஒரு டேபிளில் கேன்சல் பண்ணுவீங்க, அந்த டேபிள் கன்ஃபார்மாக என்னவா இருப்பாருன்னு கேட்டால் HCF தான் இருப்பார். ஓகேவா? இதை வச்சு கொஸ்டின்ஸ்லாம் எப்படி கேட்பாங்கன்னு நான் சொல்கிறேன். இது எண்கள் 2:3 என்ற விகிதத்தில் உள்ளது. அவற்றின் HCF 4 எனில், அவற்றின் HCF 4 எனில் ஒவ்வொரு கொஸ்டினாக கேட்பாங்க. ஓகேவா? HCF 4னா எல்சிஎம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. எல்சிஎம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அந்த எண்களின் கூடுதல் என்ன, கூடுதல் அந்த எண்கள் என்னன்னு வச்சிருக்கோம், எக்ஸ் ஒய்னு இருக்கும். அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் என்னவா இருக்கும் அப்படி கேட்பாங்க. அந்த எண்களோட பெருக்கல் பலன் என்ன, எக்ஸ் இன்டு ஒய், இப்படி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? அந்த என்னோட டிஃபரன்ஸ் வித்தியாசம் என்ன, x minus y. ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் சும்மா f1 வச்சுங்க, இது f2 வச்சுங்க. இது ஃபர்ஸ்ட் ஃபேக்டர், செகண்ட் ஃபேக்டர் கையில் கொடுத்துருக்கு. அப்போ f1 plus f2 into HCF. இதுதான் இந்த கொஸ்டினை ஆப்ரேட் பண்றது. இப்போ இந்த ஒரு கொஸ்டின் வச்சு 4 கொஸ்டின் கேட்கலாம் உங்களுக்கு. இது எண்கள் 2:3 என்ற விதத்தில் உள்ளன. அவற்றின் HCF 4 எனில் LCM என்னவா இருக்கும், அதான் கொஸ்டின். ஓகேவா? அப்போ இங்க ஃபார்முலா f1க்கு என்ன இருக்கு 2 plus f2க்கு என்ன இருக்கு 3 into HCF கையில் கொடுத்துருக்கு. HCF என்ன இருக்கு 4. அப்போ 5 4s are 20. இது என்ன சொல்றது, into சாரி into 6 into 4 24. ஓகேவா? அப்போ எல்சிஎம் ஃபார்முலா f1 into f2 into h. அப்போ f1க்கு 2 போட்டாச்சு, into f2க்கு 3 போட்டாச்சு, HCF 4 போட்டாச்சு. 2 into 3 6 into 4 24 அப்படின்னு போடுங்க. நெக்ஸ்ட் x plus 1, இதுதான் பிளஸ். இங்க என்ன ஃப்ளோவோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்முலா எழுதிங்க. f1 f2 போட்டோம், இங்க ரெண்டு சம் பண்ணிருக்கு, அதனால சம் பண்ணிங்க. இன்ட்டு என்ன போடணும்னா HCF போடுங்க. ஓகேவா? அப்போ இங்க f1 என்ன சார் இருக்கா அப்படின்னு கேட்டா 2 இருக்கா, f2 என்ன சார் இருக்கா 3 இருக்கா, இன்ட்டு 4. இப்போ 2 plus 3 5 into 4 20. உங்களுக்கே தெரியும் அந்த நம்பர், இந்த 8ஐயும் 12ஐயும் ஆட் பண்ணா வரும் 20 தான். இங்கே எல்சிஎம் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம். எல்சிஎம் 8க்கும் 12க்கும் எல்சிஎம் என்ன படிச்சிருக்கும் 24. அந்த 24 கரெக்டாக வந்து நிற்கும். சரியா? அடுத்து அந்த எண்களோட பெருக்கல் பலன். ஓகேவா? ப்ராடக்ட் கேட்குறேன். அப்போ ப்ராடக்ட்னா அந்த ரெண்டு ஃபேக்டரையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? இங்கே என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணால் ஃபேக்டரை ஆட் பண்ணணும். அப்புறம் மல்டிப்ளை பண்ண சொல்ல ப்ராடக்ட் என்ன பண்ணிக்கணும், மல்டிப்ளை பண்ணிக்கணும். HCFலையும் மல்டிப்ளை தான் பண்ணணும். f1 into f2 into HCF. அப்போ f1க்கு 2 போட்டோம், f2க்கு 3 போட்டோம், into HCF. இங்கே சேம் f1 into f2. ஏன் f1 f2 ப்ராடக்ட்ல இருக்கு. இங்க ஒத்திக்கு ஒரு சேஞ்ச், HCF என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணிக்கணும். அப்போ f1ஓட வேல்யூ என்ன இருக்கு 2 into f2ஓட வேல்யூ என்ன இருக்கு 3 into HCFஓட வேல்யூ என்ன இருக்கு 4 ஸ்கொயர். அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? இது 16 6 into 16 96. ஓகேவா? அப்போ இந்த ரெண்டு நம்பர், அந்த ரெண்டு நம்பர் தான் 8 into 12 எவ்வளவு போகுதுன்னா 96 வந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ரெண்டு நம்பரோட டிஃபரன்ஸ், அந்த ரெண்டு நம்பர் இதான் அந்த ரெண்டு நம்பர், இது ரெண்டோட டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 4. அந்த 4 தான் இங்க வரப்போகுது. அப்போ இங்க ஃபார்முலா எப்படி எழுத போறோம் அப்படின்னா, டிஃபரன்ஸ்ல இருக்கு. அப்புறம் ரெண்டு ஃபேக்டரையும் அந்த f1 f2 என்ன பண்ணீங்கன்னா மைனஸ் பண்ணீங்க இன்ட்டு HCF. ஓகேவா? அப்போ f1 எடுத்து போட்டுங்க. f1 இருக்கு 2 minus 3 into 4 equal to, இங்க ஜஸ்ட் டிஃபரன்ஸ். இப்போ 2 minus 3 னா -1 போடணுமா சார், +1 போடணுமா சார், அது ஜஸ்ட் டிஃபரன்ஸ் தான். ஏன்னா இது எல்லாமே பாசிட்டிவ் குவான்டிட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதனால எதை வேணாலும் நீங்க f1 எடுத்துக்கலாம், எதை வேணாலும் f2 எடுத்துக்கலாம். டிஃபரன்ஸ் எடுங்க, நெகட்டிவ்ல வைக்க சொல்லாதீங்க. அப்போ இங்க டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும்னா 1, அதாவது -1 1 வரும். 1 into 4 4, இது டிஃபரன்ஸ். அப்போ 8க்கும் 12க்கும் இருக்குது இது டிஃபரன்ஸ். ஓகேவா?
அப்போ இந்த 4 ஃபார்முலாவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 4 ஃபார்முலா வச்சுட்டு மெயின் ரோல் HCF எடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? இந்த 4 ஃபார்முலாக்குள்ளேயும் ஒரு ஃபார்முலாக்குள்ளேயும் 3 கொஸ்டின் கேட்கலாம். 3 கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம். அப்போ இதுலேயே வந்து உங்களுக்கு 12 கொஸ்டின்ஸ் மொத்தமாக முடிஞ்சு போயிடும். ஓகேவா? அந்த 12 கொஸ்டின் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ மறுபடியும் சொல்கிறோம், அந்த 2:3 இது எண்கள் 2:3 என்ற விகிதத்தில் உள்ளது. அவருடைய HCF 4 இருந்தால் என்னென்னா கேட்கலாம், LCM கேட்கலாம், அந்த எண்களோட கூடுதல் கேட்கலாம், பெருக்கல் படம் கேட்கலாம், டிஃபரன்ஸ் கேட்கலாம். அப்போ இந்த ஃபார்முலா பாருங்க, இந்த எல்சிஎம் மட்டும் F1 into F2. இந்த F1 F2 யார் சார் கேட்டால் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டு வர இந்த 2:3 தான் F1 into F2 போடுறோம். யாருக்கு பக்கத்தில் கூட ரோல் எடுக்கிறாங்கன்னா HCF மெயின் ரோல் எடுப்பாங்க. ஓகேவா? இப்போ அடுத்த ஃப்ரேமில் இந்த ஒரு கொஸ்டின், அது மீன்ஸ் LCM equal to F1 into F2 into HCF. இதை வச்சுட்டு எப்படிலாம் கொஸ்டின் கிரியேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டினை வச்சு எப்படிலாம் கிரியேட் பண்ண முடியும், எப்படிலாம் என்னென்னலாம் சான்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிங்கனாலே கொஸ்டின்ஸை ஃபேஸ் பண்ண முடியாது. கொஸ்டின்ஸை நீங்கள் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுறது இப்படி அப்படிலாம் படித்தா அது நல்லா இருக்காது. அப்போ உள்ளே இருக்கிற ஃபுல் கான்செப்டையும் தெரிஞ்சிங்கன்னா கொஸ்டின் எப்படி வந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம். அப்போ நீங்கள் ஒரு கொஸ்டினை வந்ததுன்னா அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு கற்றுக்கிறது ஒரு 4-5 கொஸ்டின் படிச்சிங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு நாலேஜ் கொடுக்காது. ஐடியா புரிஞ்சுக்கணும். அது நம்பரை மாற்றாலும் சரி, அவங்க எதாவது கான்செப்டை மாற்றாலும் பிரச்சனை இருக்காது. அப்போ நீங்கள் இங்கே இருக்கிற ஐடியா நல்லா தெரிஞ்சுக்கினீங்கன்னா, இதை எப்படிலாம் கேட்கலாம்னு தெரிஞ்சுக்கிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம். ஒரு கொஸ்டினாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. LCM HCF எப்படி கொஸ்டின் வந்தாலும் அட்டன் பண்ணலாம். இதில் என்ன பார்க்க போகிறோம், இந்த கீ பாயிண்ட் அப்படின்னா LCM equal to F1 into F2 into HCF. இப்போ இதில் கொஸ்டின் எப்படி சார் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னா, இது எண்கள் 2:3 என்ற விகிதத்தில் உள்ளன. மற்றும் அவற்றின் HCF 4 எனில் LCM என்ன? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்போ என்ன கேட்டதுன்னா LCM கேட்குறேன். அப்போ யாரெல்லாம் கொடுத்துருவேன் அப்படின்னு கேட்டால் F1 F2 கொடுத்துருவேன், HCF கொடுத்துருவேன். ஓகேவா? அப்போ 2 ஃபேக்டர். இதில் தான் LCM ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க, F1 F2 வச்சு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, இல்லை HCF வச்சு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. 3 கொஸ்டின். அப்போ இந்த ஒரு கொஸ்டினை வச்சு 3 கொஸ்டின் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன ஐடியா கேட்குறாங்க, என்னென்ன கொடுத்துருக்கு, F1 is to F2 கொடுத்துட்டாங்க, அப்புறம் HCF கொடுத்துட்டாங்க. ஃபார்முலா என்ன சொல்றது, LCM equal to F1 into F2 into HCF. அப்போ 2 into 3 into 4 equal to 24. The first question. Second question. எண்கள் 2:3 என்ற விகிதத்தில் உள்ளன. மற்றும் அவற்றின் LCM 24 எனில் HCF என்ன? HCF என்ன கேட்பாங்க. அப்போ இப்போ யாரை வச்சு கேட்குறேன்னா, LCM கொடுத்துட்டேன், F1 F2 கொடுத்துட்டு யாரை கேட்குறாங்கன்னா HCF கேட்குறாங்க. அகைன் அதே ஃபார்முலா அப்படியே எழுதுங்க. LCM equal to F1 into F2 equal to into HCF. ஓகேவா? LCM எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 24 equal to F1 2 into F2 3 into HCF. ஓகேவா? அப்போ 2 into 3 6 6 வச்சு 24 அடிச்சிங்கனாக்கா எவ்வளோ டைம்ஸ் வரும், 4 டைம்ஸ். அப்போ HCF equal to 4. முடிஞ்சு. இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா இப்படி தான் ஒர்க் பண்ணணும். ஓகேவா? இப்போ லாஸ்ட் சான்ஸ் என்னன்னு கேட்டால், இப்போ LCM கொடுத்துடுவேன், HCF கொடுத்துருவேன். யாரை கேட்கறதுனா ஃபேக்டர் கொஸ்டினாக கேட்குது. அப்போ ஃபேக்டர் எப்படி கொஸ்டினாக எண்களின் HCF 4 மற்றும் LCM 24 என அமையுமாறு எத்தனை ஜோடி எண்கள் கிடைக்கும்? அப்போ இந்த F1 F2 கொஸ்டினா கேட்குறாங்கன்னா அது நம்பர் ஆஃப் பேர்ஸ், இது போல எத்தனை பேர் கிடைக்கணும் கொஸ்டின் கேட்பாங்க. எத்தனை ஜோடி எண்கள், அதாவது LCM 24 கொடுக்கணும், HCF 4 கிடைக்கணும். அது போல எவ்வளோ பேர் கிரியேட் பண்ண முடியும்.
இப்போ நம்ம 8 12 வச்சு தான் ஒர்க் பண்ணிக்கிறோம். இது போல வேற எதனா நம்பர் இருக்கா, அந்த நம்பருக்கும் எல்சிஎம் என்னவா இருக்கணும் 24 இருக்கணும், HCF என்ன இருக்கணும் 4 இருக்கணும், அது போல சான்ஸ் இருக்கா அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு அதே தான் சேம் அதுதான் எல்சிஎம் ஈக்குவல் டு F1 into F2 into HCF. ஓகேவா? அப்போ எல்சிஎம் என்ன இருக்குன்னா 24, F1 into F2 தான் கொஸ்டின். பேருன்னு கேட்டாலே இந்த பேருன்னு கேட்டாலே இவங்களை தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஹோல்டு பண்ணிங்க. HCF கையில் கொடுத்துருக்காங்க 4. ஓகேவா? இப்போ இந்த 4 வச்சு 24 கேன்சல் பண்ணுங்க. அப்போ F1 into F2 ஈக்குவல் டு எவ்வளோ சார் வரும்னா 6. ஓகேவா? இப்போ என்னன்னா F1 F2 ரெண்டு ஃபேக்டர் மல்டிப்ளை பண்ணா 6. இப்போ மல்டிப்ளை பண்ணா 6 வர மாதிரி பேர்லாம் எடுக்கணும். மல்டிப்ளை பண்ணா 6 வரணும்னா ஒரு சான்ஸ் 1 6 ஆர் 6, இன்னொரு சான்ஸ் 2 3 ஆர் 6. முடிஞ்சு போச்சு. அப்போ F1 into F2 equal 6 னா எந்தெந்த ரெண்டு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் ரெண்டு நம்பர் பெருக்கினா 6 வரணும். இப்போ யார் மல்டிப்ளை பண்ணா 6 வரும்னு சொல்லி பாருங்க. அப்போ ஒரு 6 ஆர் 6 வரும், 2 6 ஆர் 2 3 ஆர் 6 வரும். அப்போ ரெண்டு பேர் வேற எதனா பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டா 6க்கு எந்த பாசிபிலிட்டியும் கிடையாது. அப்போ ரெண்டு பாசிபிலிட்டி தான். இந்த ரெண்டு பாசிபிலிட்டியை நீங்க எடுத்துட்டு உடனே ஆன்சர் சொல்லக்கூடாது. இந்த ரெண்டு பாசிபிலிட்டியும் கோ பிரைமா இருக்கா, சார் பகாயனா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா சார் பகாயனா இந்த ரெண்டுத்தோட HCF 2, 3யோட HCF என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டா இது ரெண்டும் சார் பகாயனா இருக்கணும். சார் பகாயனா HCF of 2, 3 என்ன இருக்கணும் 1. மீன்ஸ் சிம்பிளா சொல்லணும்னா இவங்க ரெண்டு பேரையும் வகுக்கக்கூடிய நம்பர் 1 இருக்கும். அந்த பேர் மட்டும் தான் நீங்க ஆன்சரா சொல்லணும். இன்கேஸ் 1க்கு மேல வேற ஏதாச்சும் 1 விட வேற டிவைசர் இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்குன்னா அந்த பேர் எடுக்கக்கூடாது, விட்டுறணும். அப்ப இதுக்கு என்னது HCF எவ்வளவு இருக்கு 1 தான் இருக்கு. ரெண்டு பேரோட HCF 1 தான் இருக்கு. therefore இது கூட எத்தனை ஜோடி ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டா 2 pairs, ரெண்டு ஜோடி ஃபார்ம் பண்ணலாம். இங்கே சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரெண்டு ஜோடின்னு சொல்லிட்டோம், ஜஸ்ட் அந்த ரெண்டு ஜோடியை ஹோல்ட் பண்ணிருக்கோம். அந்த ரெண்டு ஜோடியும் சொல்லுங்கன்னு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த ரெண்டு ஜோடியும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை, இதுதான் அந்த பேர். இதோட வேல்யூ என்ன சார் கேட்டால் இது F1 இது F2, இது F1 இங்கே F2. ஓகேவா? இப்போ அந்த பேர் ஒரிஜினலாவே அந்த நம்பர் எப்படி சார் இருக்குன்னு சொல்லி கேட்டாங்கன்னா இவர் தான் மெயின் ரோல். H எடுத்துட்டு வந்து இந்த 1 கூட மல்டிப்ளை பண்ணுங்க, HCF எடுத்துட்டு வந்து 1 கூட மல்டிப்ளை பண்ணுங்க, 1 4s are 4. அதே HCF எடுத்துட்டு வந்து இந்த 6 கூட மல்டிப்ளை பண்ணுங்க 24. HCF எடுத்துட்டு அதே போல இங்க மல்டிப்ளை பண்ணுங்க 8, HCF எடுத்துட்டு இங்க மல்டிப்ளை பண்ணுங்க 12. இதான் ஒரிஜினல் நம்பர்ஸ். ஓகேவா? இந்த ரெண்டு நம்பருக்குமே இந்த ரெண்டு ஜோடிக்குமே LCM 24, HCF 4. இதான் அந்த ஒரிஜினல் பேர். சம்டைம்ஸ் அவங்க எப்படி நிறுத்திவாங்கன்னா எத்தனை பேர் கிடைக்குன்னு நிப்பாட்டுவாங்க. இன்னும் கொஞ்சம் டெப்த் போய் அந்த பேரே சொல்லுங்கன்னு கேட்பாங்க. ரெண்டு பேரையும் கொடுக்கலாம், இல்லை ரெண்டு பேர்ல ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன்ல ஒன்று ஆன்சர் இதை கொடுத்துருப்பாங்க, இல்லை இதை கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த F1 F2 ஃபேக்டரை வச்சு நம்ம என்னவா மாற்றணும், அந்த நம்பரை மாற்றணும். நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலாக படி சொல்லி பார்த்தோம். இந்த 18 12 24 18 12 நம்ம எந்த டேபிள்ல 4th டேபிள்ல கேன்சல் பண்ணி 2:3 போட்டோம். இந்த 2:3 தான் F1 F2. ஓகேவா? இதை நீங்க சிம்பிளை பண்ண சொல்ல எதால டிவைட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா 4 ஆல டிவைட் பண்ணி சிம்பிளை பண்ண சொல்ல 4 ஆல டிவைட். அந்த 4 யார் சார் அப்படின்னு கேட்டா அந்த 4 தான் யாரா இருந்தா HCF இருந்தா. ஓகேவா? அகைன் ரீஸ்டோர் பண்றோம். இதுல இருந்து 2 3 ல இருந்து ரீஸ்டோர் பண்ண சொல்ல நீங்க எதால மல்டிப்ளை பண்ணீங்க HCF ல டிவைட் பண்ணீங்க, அது மறுபடியும் மல்டிப்ளை பண்ணுங்க. இங்க இருந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 8 வந்துரும், இங்க இருந்து இங்க இருந்து 4 ஆல மல்டிப்ளை பண்ணா 8 வந்துரும், இங்க இருந்து 4 ஆல மல்டிப்ளை பண்ணா 12 வந்துரும். இதை ரீஸ்டோர் பண்ணீங்க. அதனால தான் இங்க என்னன்னா இந்த ஃபேக்டர் கூட HCF மல்டிப்ளை பண்றதுக்கு ரீசன் இவ்வளவுதான். ஓகேவா? அப்போ இந்த ஒரு ஃபார்முலா LCM equal to F1 into F2 into HCF வச்சுட்டு மூணு சம்ஸ் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல யாரை நம்ம கொஸ்டின் கேட்கலாம், LCM என்னன்னு கேட்டோம், இவங்க ரெண்டு பேரும் கொடுத்துருந்தோம். ரெண்டாவது கொஸ்டின்ல ரேஷியோ கொடுத்துட்டோம், LCM கொடுத்துட்டோம், யாரை கேட்டிருந்தோம்னா HCF கேட்டிருந்தோம். மூணாவது கொஸ்டின்ல LCM கொடுத்துட்டோம், HCF கொடுத்துட்டோம், யாரை கேட்டிருக்கோம் அப்படின்னா இந்த F1 F2. அப்போ F1 F2 யார் சார் கொஸ்டின் எப்படி சார் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டா பேர் கேட்பாங்க. பேர்ல எப்படி வரும்னா இது போல நீங்க கேன்சல் பண்ணுங்க, இங்க ஒரு நம்பர் வரும், அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ண எத்தனை சான்ஸ் இருக்கோ அந்த சான்ஸ் எல்லாம் டிவைட் பண்ணுங்க. அந்த சான்ஸ் எல்லாம் ஆன்சரா சொல்றாதீங்க, அந்த சான்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும்னா சார் பகாயனம். எதெல்லாம் சார் பகாயனா இல்லையோ, எதெல்லாம் கோ பிரைமா இல்லையோ அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், எலிமினேட் பண்ணிக்கலாம். அந்த ஜோடியெல்லாம் எலிமினேட் பண்ணிக்கலாம், கோ பிரைம் சொல்லுவாங்க. அப்ப பேர், அந்த பேரை ஒரிஜினல் நம்பரை மாத்துங்கன்னு சொன்னா நீங்க எடுத்த அந்த ஜோடி கூட உங்க HCF மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஒரிஜினல் நம்பரை மாறிடும். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் இந்த கீ பாயிண்ட். நெக்ஸ்ட் கீ பாயிண்ட் 2, நம்ம இப்போ எல்லாமே ஒர்க் பண்றது எல்லாமே எதெல்லாம் ஒர்க் பண்ணோம்னா 8,12 தான் ஒர்க் பண்றோம். ஓகேவா? இப்போ லாஸ்ட் குரூப் 4ல 2024ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க LCM HCF யூஸ் பண்ணி. ஓகேவா? என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா
A மற்றும் B என்ற இரு எண்களின் விகிதம் m/n என்க. m/n எனில் A மற்றும் B இன் LCM என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின். LCM என்னவா இருக்கும் அப்படின்னு. இதெல்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க? ABல கொடுத்துருக்காங்க, ரேஷியோ கையில் கொடுத்துருக்காங்க. ரேஷியோ கையில் கொடுத்துட்டு LCM என்னவா இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருக்காங்க. ஓகேவா? அந்த நிறைய பேர் இப்போ ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, குரூப் 4ல இந்த கொஸ்டினை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ இது போல கொஸ்டின் வந்துட்டா நீங்கள் ABMN இப்படி இந்த தியரி வச்சுலாம் நீங்கள் மீன்ஸ் மேக்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸு ஒரு அளவுக்கு அதை ஃபேஸ் பண்ணிக்குவாங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நான் மேக்ஸ் படித்தவங்களாம் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் இந்த கொஸ்டினுக்கு என்ன ஃப்ளோவில் சொல்லியிருக்காங்களோ ABனா 2 நம்பரா, நீங்களே 2 நம்பர் எடுத்துக்கணும். அப்புறம் அவங்களோட ரேஷியோ m/n, அப்போ அதை ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணிட்டு ஆப்ஷனில் போய் தேடினீங்கன்னா கட்டாய ஆன்சர் வந்து நிற்கும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ இங்கேயும் நம்ம அந்த 8, 12 வச்சு இந்த கொஸ்டின் எப்படி ஃபேஸ் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ நான் Aக்கு 8 கொடுத்துக்கிறேன், B 12ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ AB இரு நம்பர், அவரோட ரேஷியோ தேவை. அப்போ இவங்க 2 பேரும் ரேஷியோ போட்டுக்கிறோம். 8 × 12 ரேஷியோ போட்டால் உங்களுக்கு தெரியும், இதை 4 அடிச்சா 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். ஓகேவா? அப்போ இந்த நம்பர் தான் A, இந்த நம்பர் தான் 12 தான் என்னது உங்களுக்கு Bன்னு வச்சுங்க. இப்போ A வந்து 8, B 12 வச்சுக்கிறோம். இவங்களோட ரேஷியோ தான் 2:3 இருக்கு. இது 4 அடிச்சா வரும், இது 4 அடிச்சா வரும். ஓகேவா? இந்த தான் அவங்க என்ன வச்சிருக்காங்கன்னா m/n வச்சிருக்காங்க. m/n. ஓகேவா? நம்ம A = 8 எடுத்தோம், B = 12 எடுத்தோம். இந்த நம்பரோட LCM தெரியும் 24, HCF தெரியும், இப்போதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். 4 நல்லா தெரியும். ஓகேவா? அப்போ நீங்க இந்த 2 நம்பரோட LCM HCF நல்லா தெரிஞ்சிச்சு. அப்போ இங்க அவங்க என்ன கேட்டாங்கன்னா இந்த இவ்வளவு தான் டேட்டா இருக்கு, இந்த கொஸ்டின் பொறுத்தவரை இவ்வளவு தான் டேட்டா இருக்கு. ஓகேவா? Aக்கு ஒரு நம்பர் எடுத்தேன், Bக்கு ஒரு நம்பர் எடுத்தேன். அவங்க 2த்துக்கு ரேஷியோ அந்த 2 எண்களும் இந்த ரேஷியோல இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஓகே, இவங்க 2 பேரும் ரேஷியோவை கன்வெர்ட் பண்ணிட்டு இவருக்கு M நேம் வச்சுங்க, இது N நேம் வச்சுங்க. என்ன கேட்குறாங்கன்னா இந்த ABயின் LCM என்னன்னு கேட்குறாங்க. LCM எவ்வளவு வரணும்? 24 வரும். ஓகேவா? அப்போ இங்க இருக்கிற நம்பரை வச்சு எங்க 24 நம்மளுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். யாரை மல்டிப்ளை பண்ணா 24 இருக்குன்னா 8 இந்த கிராஸ், 8 3s are 24. நெக்ஸ்ட் இந்த கிராஸ் 12 2s are 24. இந்த 2 சான்ஸ் தான் 24ன்றது கொடுக்குது. வேற ஏன்னா அந்த நம்பர் நேரத்துக்கும் ஏக்கு பிக்கு நம்மளா நம்பர் எடுத்து தான் ஒர்க் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் தான் ஆப்ஷன்ல வச்சிருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா 24, 8 3s are 24. 8 ஓட ஒரிஜினல் நேம் என்ன? A. 3 ஓட ஒரிஜினல் நேம் என்ன? N. அப்போ 8 3s are 24 மீன்ஸ் ஏவையும் N மல்டிப்ளை பண்ணா LCM கிடைக்கும். ஆர் இன்னொரு சான்ஸ் கிடைக்குது, 12 2s are 24. அப்போ 12ல யார் இருக்கா? B. இங்க யார் இருக்கா? M. அப்போ BM. ஓகே, அப்போ ஆன்சர் AN இருக்கணும், BM இருக்கணும். ஓகேவா? இதுதான் உங்களுக்கு ஆன்சர்ல வச்சுட்டு இருந்தாங்க, உங்களுக்கு தெரியும். ஆப்ஷன் இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன்ல AN ஆர் BM. அப்போ இது மாதிரி கொஸ்டின் வந்தா நீங்க எப்படி அதை அப்ரோச் பண்ணணும்னு கேட்டா ABக்கு நம்பர் எடுத்து போட்டு அவங்க எந்த ஃப்ளோல போயிருக்காங்களோ அதே ஃப்ளோல போங்க, ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். எப்படி வச்சு கிராஸ் செக் பண்றோம்? நம்ம எடுத்துக்கிற நம்பர் வந்து 8 12, அதோட LCM 24. அப்போ HCF என்ன 4 வச்சிருக்காங்க. அப்போ 24 வரணும்னா எங்க சான்ஸ் இருக்குன்னு பாருங்க, முடிஞ்சு போச்சு. இதே நீங்க வேற ஒரு இதே 8 12 விட்டுட்டு வேற ஒரு கேஸ் கூட எடுத்து வச்சு செக் பண்ணணும். இப்போ ABன்னு இருக்கு, A 10 எடுத்துக்கிறேன், Bக்கு ஒரு 12 எடுத்துக்கிறேன்னு வச்சு. ஓகே, இது A ஒரு நம்பர், B ஒரு நம்பர். இப்போ ரேஷியோவை மாற்றுவோம். ரேஷியோ மாத்தினா இது ரெண்டுத்தையும் எந்த டேபிள் அடிச்சா ரேஷியோ மாத்தணும்னு கேட்டா இந்த 2 டேபிள் அடிக்கிறேன். இது 5 டைம்ஸ், இது 6 டைம்ஸ். ஓகேவா? நீங்க எந்த டேபிள் அடிச்சிருக்கீங்க? செகண்ட் டேபிள். அந்த செகண்ட் டேபிளோட நேம் என்ன சார் அப்படின்னு கேட்டாலே இந்த இது டிவைட் பண்ணது எதால 2 டேபிள். அந்த 2 டேபிளோட நேம் என்ன சார் கேட்டாலே HCF. நீங்க டிவைட் பண்ண நம்பரே என்னது? HCF தான். ஓகேவா? இங்க இதோட நேம் என்ன? M. இது M. ஓகேவா? இந்த 2 நம்பருக்கு நீங்க கேஷுவலா சொல்லுங்க. இந்த 10 க்கு 12 க்கு LCM என்ன அப்படின்னு போட்டா உங்களுக்கு தெரியும். 10 க்கு 12 க்கு LCM இது 2 டேபிள் எடுப்பீங்க, 5 இங்க 6. அப்போ LCM என்ன சார் வருதுங்கற 5 6 are 30, 30 into 2 60. 60 தான் LCM. ஓகேவா? அப்போ இந்த கிராஸ்ல எங்க 60 வருதுன்னு பார்த்தா இந்த கிராஸ் 60, 12 5 60, 5 6 60. ஓகேவா? அப்போ யார் மல்டிப்ளை பண்ணா வருது? 10யும் 6யும் மல்டிப்ளை பண்ணா வருது. 10ஓட நேம் என்ன? A. 6ஓட நேம் என்ன? N. அப்போ கன்ஃபார்மா யார் மல்டிப்ளை பண்ணா வராங்க? LCM AN மல்டிப்ளை பண்ணா வருது. அடுத்து இன்னொரு சான்ஸ் 12 மல்டிப்ளை 5 கூட மல்டிப்ளை பண்ணா வருது. 12ஓட நேம் B, 5ஓட நேம் M. அப்போ இன்னொரு சான்ஸ் BM. இவ்வளவு. இது ஒன்றும் பெரிய ஒர்க்கே கிடையாது. நீங்க கான்ஃபிடண்டா இப்படி போல மூவ் பண்ணீங்கன்னா இது போல சம்லாம் வந்த நிறைய பேர் ஏபின்னு போட்டிருந்தாங்க ஆன்சர், A into B அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது ஆன்சர் கிடையாது. ஓகேவா?
இப்போ இதே கொஸ்டினை இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்றேன். இந்த கொஸ்டின்லயே இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்றேன். இதே தான் டயலாக். A மற்றும் B என்ற இரு எண்களின் விகிதம் m/n என்ற விகிதத்தில் உள்ளன. A மற்றும் B யோட என்ன கேட்டிருக்கேன்னு கேட்டா LCM கேட்டிருக்கேன். இன்கேஸ் இங்க HCF கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்றது? இந்த ஏரியாவில் LCM பதிலா HCF னு கேட்டதா என்ன பண்றது? ஓகேவா? அப்ப HCF னா இதே போல ரெண்டு நம்பர் எடுத்துக்குவோம். A க்கு 8 எடுத்துக்கணும், B க்கு 12 எடுத்துக்கணும். ரேஷியோ கன்வர்ட் பண்றோம். fourth டேபிள் அடிக்கிறேன். இது 2 டைம்ஸ் 3 டைம்ஸ், இது m, இது n அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? நான் எடுத்துக்கிறேன். A ஓட நேம் வந்து 8, B ஓட நம்பர் வந்து 12, இதோட LCM 24, HCF 4. இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இது போல நீங்க டிரைவ் பண்ணி வச்சீங்க. இப்போ இந்த கனெக்ஷன் AB கூட எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம யார் போன சம்ல 24 ஃபோக்கஸ் பண்ணோம். LCM கேட்டிருந்தாங்க. இப்போ நான் HCF கேட்கிறேன். கொஸ்டின் மறுபடியும் ரீவைண்ட் பண்றேன். A மற்றும் B என்ற இரு எண்களின் விகிதம் m/n எனில் A மற்றும் B யோட HCF கேட்கிறேன். LCM வர HCF கேட்கிறேன். HCF எவ்வளவு வருது? நம்மளுக்கு 4 வருது. அப்ப இந்த 4க்கான சான்ஸ் எங்க இருக்குன்னு பார்க்கணும். 4 யாரை வச்சு 4 கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? அப்போ இந்த நம்பரை இந்த 2 இங்க வச்சு டிவைட் பண்ணிக்கிறேன். இதை 2 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 4. இது 3 ஆல டிவைட் 12 3 ஆல டிவைட் பண்ணாலும் என்ன வருதுன்னா 4 வரும். ஓகேவா? அப்ப நம்மளுக்கு 4 தான் வரும். 4 தான் யாருன்னு கேட்டா HCF. அப்ப HCF யாரா சார் இருப்பாருன்னு கேட்டா 8 2 ஆல டிவைட் பண்றோம். 8 2 ஆல டிவைட் பண்ணா 4 கரெக்ட். 4 தான் HCF னு வச்சிருக்கோம். அப்ப 8 ஓட ரோல் யார் இருக்கா சார் அப்படின்னு சொல்லி கேட்டா 8 ஓட ரோல் யார் இருக்கா? A. அப்புறம் 2 ஓட ரோல் யார் இருக்கா? M. ஒரு சான்ஸ். இன்னொன்னு 12 ஏதாவது 3 ஆல டிவைட் பண்றோம். 12 3 ஆல டிவைட் பண்ணாலும் என்னதான் வரப்போகுது? 4 தான் வரப்போகுது. 12 3 ஆல டிவைட் பண்ணா 4. ஓகேவா? அப்ப இன்னொரு சான்ஸ் கிடைக்குது. 12 க்கு நேம் என்ன? B by n க்கு நேம் என்ன? 3 க்கு நேம் n. அப்ப இதே क्वेश्चनல HCF கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் என்ன சொல்லணும் நீங்க? A by m or B by m அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இது ஒரு ஃபார்மேட். இது அந்த क्वेश्चन TNPSC ல கேட்ட அந்த क्वेश्चन சேஞ்ச் பண்ணனும்னாக்க இன்னொரு क्वेश्चन என்ன அப்படிங்கறதா A மற்றும் B எண்களின் விகிதம் m/n என்ற விகிதத்தில் உள்ளன. A மற்றும் B இன் LCM என்னன்னு கேட்டதா இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ரெண்டாவது क्वेश्चन எதை கேட்ட வச்சு டிஃபைன் பண்ணிட்டோம்? HCF கேட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? மூணாவது இத என்ன சார் கேட்கலாம் அப்படினு கேட்டா A மற்றும் B எண்களின் விகிதம் m/n எனில் அந்த எண்களின் A மற்றும் B இன் LCM மற்றும் HCF இன் விகிதம் என்னவா இருக்கும் அப்படின்னு क्वेश्चन கேட்பாங்க. ஒரு क्वेश्चन எப்படி கேட்பாங்க? LCM HCF ஓட விகிதம் என்னவா இருக்கும்னு क्वेश्चन கேட்பாங்க. இது தியரி क्वेश्चन தான். ஓகேவா? இப்பதான் படிச்சிருக்கீங்க நீங்க. LCM னா ஃபார்முலா என்னன்னு படிச்சிருக்கீங்க. F1 * F2 HCF இந்த HCF HCF வச்சுக்கோ. அப்படியே வச்சுக்கோ. ஓகேவா? இந்த F1 F2 னா யாரு? அந்த எண்களோட விகிதம். அப்ப அந்த எண்களோட விகிதம் என்னன்னு கொடுத்திருக்காங்கன்னா m/n கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அந்த m n இங்க என்ன பண்ணுங்க? F1 F2 வர எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க. அப்ப இங்க என்ன சார் வரும்னு கேட்டா m * n வரும். இந்த HCF க்கு HCF கேன்சல். இப்ப இங்க என்ன சார் வரும்? 1. இப்ப ஆன்சர் mn is to 1. இதுதான். அப்ப இந்த மாதிரி ஜெனரலைஸ் பண்ணி நீங்க படிக்க வேற என்னென்ன ஆங்கிள் மாத்தலாம். நீங்க அவங்க ஒரு ஆங்கிள் மாறினா அது போல போடாதீங்க. வேற என்ன சான்ஸ் இருக்கு? வேற என்னெல்லாம் சாய்ஸ் இருக்கு? இது வெளியே அந்த क्वेश्चन மோல்ட் பண்றதுக்கு நீங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது போல क्वेश्चन கேட்டாங்கன்னா நீங்க ஃபேஸ் பண்ணலாம். ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. ஓகேவா? இந்த ஃப்ரேம்ல நம்ம இதுவரையும் பார்த்தது என்னன்னு கேட்டா LCM னா என்னன்னு பார்த்திருக்கோம். HCF னா என்னன்னு பார்த்திருக்கோம். LCM-க்கும் அந்த எண்களுக்கும் இருக்கிற டெஃபினிஷன் என்னன்னு பார்த்திருக்கோம். அதே போல HCF க்கும் பார்த்திருக்கோம். அப்புறம் LCM ஓட ஃபார்முலா இது எங்களுக்கும் கூடுதல் ஃபார்முலா வித்தியாசம் பெருக்கல் பண்ண பார்த்திருக்கோம். அப்புறம் LCM = F1 * F2 * HCF அதை வச்சு क्वेश्चन எப்படிலாம் ஃப்ரேம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். இது உங்களுக்கு 2024ல கேட்ட குரூப் 4 क्वेश्चन. அந்த क्वेश्चन இன்னும் என்னென்னலாம் நீங்க சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். நீங்க பாருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா மறுபடியும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ்.